ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் ராமேஸ்வரம் மீன் இருப்பேன், நான் ஜோதி. இப்போ நம்ம சூடை மீன் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூடை மீன் இதெல்லாமே தோணியில் வந்த மீன் தான், நம்ம கரவாலை தோணியில் பார்த்திங்களா. சூடை இது வந்து மட்டை சூடைங்க. மட்டை சூடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பெரிய பெரிய மட்டை சூடை இது. அப்புறம் சிறைய மீன்லேயே குட்டி குட்டி சிறைய மீன் வந்துருந்துச்சு. ஒரு சின்ன 2-3 ஊடகம் வந்துருந்துச்சுங்க. அதுதான் நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து குழம்பு வைக்க போகிறோம். இந்த மீனை தான் நம்ம புளி ஊற்றி அவிக்க தாங்க போகிறோம். நல்லாயிருக்கும். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி சூடை மீன் கிடச்சின்னா புளி ஊற்றி அவிச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்திங்களா, மீனை தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம கடல் மீனெல்லாம் ஊறுகாய், கருவாடு, அப்புறம் வீட்டு குழம்பு மசாலின பொடி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. யாருக்காரும் ஊறுகாய், கருவாடு, வீட்டு குழம்பு மசாலா அப்படி தேவைப்பட்டு நம்மகிட்ட கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இறால் ஊறுகாய், மீன் ஊறுகாய், சிக்கன் ஊறுகாய், மாசி கருவாடு தொக்கு, அப்புறம் நெத்திலி கருவாடு ஊறுகாயும் நம்மகிட்ட இருக்குங்க. இல்லை யாருக்காவது வேணுன்னா நம்மகிட்ட கால் பண்ணி வாங்கிக்கோங்க. பார்த்திங்களா, மீனை இப்படி தான் கட் பண்ணணும். இது சிறையா மீன். சிறையாவிலேயே இது குட்டி சிறையா மீனுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சு எல்லா மீனையுமே நம்ம கட் பண்ணிட்டோம். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க.